ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த சூனியக்கார கொரியன் டிராமாவோட 11th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோயினும் ஹீரோவும் யோனை பார்க்க வந்துட்டு இருந்த நேரம் நம்ம அசிஸ்டன்ட் எதனாலயும் அட்டாக் பண்றான். அவன் பண்ண வேலையால அந்த முகமுடி கில்லர், அதான் அந்த யோனோட அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால, அவன் நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போயிடுறா. இப்ப இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அசிஸ்டண்ட பார்த்துட்டு சட்டையை பிடிச்சி எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நம்ம யோனோ அங்க வந்துட்டான். அசிஸ்டன்ட் என்ன சொன்னான்றது தெரியல. அப்படியே இன்னொரு பக்கம் சூனியக்காரி இடத்துல காட்டுறாங்க. அந்த முகமுடி கில்லர் இருக்கால அசிஸ்டன்ட் பொண்ணு, அவ ஹீரோயினை ஒரு டேபிள் மாதிரி இருக்கு அங்க வந்து கட்டி போடுறா. அப்படியே நம்ம மந்திரவாதியை காட்டுறாங்க. அவர்கிட்ட அசிஸ்டன்ட் வரான். அசிஸ்டன்ட் ஹீரோவையும் யோனையும் மந்திரவாதி கிட்டையும் கூட்டிட்டு வந்துட்டான். என்ன விஷயம் எல்லாம் சொல்லிருப்பான் போல. அங்க ஹீரோயின் இப்பதான் கண்ணு முழிக்கிறா. சூனியக்காரி நேரா மெதுவா அங்க வந்து ஹீரோயின் கிட்ட போய் என்ன ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இருக்கு போலயே அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் நீ தான் அப்பாவி மனுஷங்களெல்லாம் கொண்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறா. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னனே, நீ ஒரு சபிக்கப்பட்டவ, உன்னாலதான் அத்தனை பேர் செத்தாங்க, நீ முன்னாடியே செத்து இருந்தா அவங்களுக்குலாம் இந்த நிலைமை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அத மாதிரி ஹீரோயினும் அவ கண்ணாலே ஏதாவது பண்ணலான்னு பாக்குறா. ஆனா அவளோட பவர்லாம் அங்க ஒர்க் ஆகாதான். அதையும் சூனியக்காரி சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து ஹீரோயின் கழுத்துக்கிட்ட வைக்கிறா. ஹீரோயினும் எதுக்கு நீ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கும் என் சாபத்துக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்க, என்னோட தப்புனாலதான் இந்த சாபம் நடந்துச்சு, நான் தானே சரி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் அப்படியே அங்க ராஜாவை காட்டினா, ராஜா அப்படி தூங்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க அந்த முகமுடி கில்லர் இருக்கால, அவளும் பின்னாடியே சூனியக்காரியும் வராங்க. இந்த முகமுடி கில்லர் ஏதோ ஒரு குப்பி மாதிரி இருக்கு, அதை வச்சுட்டு போயிட்டா. இந்த சூனியக்காரி இளவரசரோட ஆத்மா ஒரு ஜாடியில இருந்துச்சுல, அந்த ஜாடியை எடுத்துட்டு வந்திருக்கு. ராஜாவோட உடம்புல இளவரசரை புகுத்த போது போல. ராஜா தூங்கிட்டு தான் இருக்காரு. இந்த சூனியக்காரி, நீ எங்கேயோ இருக்க வேண்டியவன், உன்னை நான் கூட்டிட்டு வந்து இந்த அரியணையில வச்சிருக்கேன், நீ நேரடியான ராஜவம்சமும் கிடையாது, அதனால நான் பண்றதுக்கு நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திர சீட்டை எடுத்து ராஜாவோட மேல வைக்கலான்னு போகுது. அப்ப டக்குனு ராஜா கையை பிடிச்சிட்டாரு. என்னடான்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இந்த மந்திரவாதி இருக்காருல, அவர் ஏதோ மந்திரம் எல்லாம் ஓதிட்டு இருக்காரு. இப்ப மந்திரவாதி ராஜாவோட உடம்புல பூந்திருக்காரு. சூனியக்காரி கண்டுபிடிச்சிருச்சு இது மந்திரவாதி தானு. அவர் டக்குன்னு வாள் எடுத்து இந்த சூனியக்காரி கழுத்துல கத்திய வைக்க, இந்த சூனியக்காரி இருந்துட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, ஏற்கனவே நீங்க செத்து போயிட்டீங்க, நீங்க இப்ப உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இந்த சூனியம் தான், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் அழுகி போயிருவீங்க அப்படின்னு சொல்ல, மந்திரவாதி கேட்கிற மாதிரி இல்ல. ஆனாலும் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே ஸ்ட்ரென்த்தை இழந்து கீழே விழ, அப்படியும் எந்திரிச்சு அந்த சூனியக்காரி கழுத்துல கத்திய வைக்க பாக்குறாரு. அந்த சூனியக்காரி அப்படியே அசால்ட்டா திரும்பி ஒரு குப்பி மாதிரி இருந்துச்சுல, அதுல கருப்பு பவுடர் வச்சிருக்குமா, அதை எடுத்து தூவி போட, அந்த பவுடர் அப்படியே ராஜா மூக்குல போக மந்திரவாதி அதுல இருந்து வெளியில வந்துட்டாரு. அப்படியே மந்திரவாதியை பார்த்தா அவர் ரத்தம் வந்து எடுத்து கிடக்காரு. இங்க இப்படி போயிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் யோனும் ஹீரோயினை கடத்தி வச்சிருக்காங்கல்ல அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டாங்க. யோன் இருந்துட்டு நான் இவங்களெல்லாம் தசை திருப்புறேன், நீ போய் ஹீரோயினை காப்பாத்துன்னு சொல்ல, யோன் அப்படியே அவன் மூஞ்ச பாக்குறான். நான் உன்னை நம்புறேன்னு மட்டும் நினைக்காத, நீ ஒரு மனுஷ அரண், அதனாலதான் உன்னை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். யோ நீங்க பார்த்து 20 அடியால் பொண்ணுங்க இருக்குதுங்க, அதுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோ அப்படியே நைஸா உள்ள நுழைஞ்சி அங்க இருக்கிற 2-3 பேரை அடிச்சு போட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ள பார்த்தா இந்த சூனியக்காரி ராஜாவை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கு. இதை ராஜமாதாவோட பணியாளர் ஒருத்தர் பார்த்துட்டு வேகமா ராஜமாதாட்ட போய் இன்ஃபார்ம் பண்றாரு. இங்க யோன் வேற சண்டை போட்டுட்டு இருக்கானா. அப்ப அங்க சூனியக்காரி வர, யோன் சூனியக்காரியை போய் அடிக்கலான்னு பார்க்க நடுவில் இந்த முகமுடி கில்லர் வந்து தடுக்கிறா. அப்புறம் அப்படி சூனியக்காரி உள்ள போயிருச்சு. அங்க போய் இளவரசே, இதுக்காக தான் நீங்க இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தீங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், இவளை குத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திய கொடுக்குது. அவரும் கத்திய வாங்குறாரு. அந்த பக்கம் யோனை பார்த்தா நிறைய அடியாள் பொண்ணுங்க இருந்துச்சுல, அப்படியே சரசரன்னு கையில காலன்னு வெட்டிருச்சுங்க. அப்ப அந்த முகமுடி கில்லர் அவனை கொல்ல விடாம தடுத்துட்டு எல்லாரும் போங்க அப்படின்னு சிக்னல் கொடுக்க எல்லாருமே போயிடுச்சுங்க. அப்புறம் இவங்க 2 பேர் சண்டை போடலான்னு போகும்போது இந்த முகமுடி கில்லரோட முகமுடி தெரியாம கீழே விழுந்துருச்சு. டக்குன்னு அதை எடுத்துட்டு அவ அங்கிருந்து ஓடிட்டா. ஆனா யோன் இன்னும் பார்க்கல. அந்த பக்கம் இந்த சூனியக்காரி ராஜா கிட்ட கத்திய கொடுத்து ஹீரோயினை குத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோ மறைஞ்சு நின்று பாக்குறான். ராஜாவும் கத்தி எடுத்து குத்தலாம் டப்புன்னு போக அவரால் குத்த முடியல. இந்த சூனியக்காரியும் அவளை குத்தி கொன்றுங்க, இவளோட சாபத்தினாலதான் நீங்க இப்படி இருக்கீங்க, சீக்கிரமா குத்துங்க, அவளோட இதயத்திலேயே குத்துங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்த இவரும் திரும்ப வேகமா குத்தலான்னு பார்க்க கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வந்துட்டான். கத்தியை தட்டி விட்டுட்டு சூனியக்காரி கழுத்துல வாழ வைக்க சூனியக்காரியால அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படி முடிச்சுட்டு இருக்கா. இந்த ராஜாவோட உடம்புல இளவரசர் தானே இருக்காரு, அது ஒரு ஆத்மா தானே. நம்ம ஹீரோவோட நெஞ்சில ஒரு சிம்பிள் இருக்குமா, அந்த சிம்பிள் அப்படியே பிரகாசமா எரியுது. அதனால இந்த ஆத்மாக்கு ஏதோ ஆகுது. அப்படியே ராஜாவோட உடம்புல இருந்து இளவரசரோட ஆத்மா வெளியில போய் அந்த ஜாடிக்குள்ளே போய் உட்கார்ந்துருச்சு. ஹீரோயின் கையையும் பிடிக்க அவளுக்கும் அந்த சாபம் போயிருச்சு. இதெல்லாம் பார்த்து இந்த சூனியக்காரி ஷாக்ல நிக்குது. எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு. அந்நேரம் பார்த்து 5-6 அடியாள் பொண்ணுங்க வேற உள்ள வந்துருச்சுங்க. அப்படியே ஹீரோவை சுத்தி போட அவன் மண்டி போட்டு நிக்கிறான். வேகமா அந்த சூனியக்காரி வந்துட்டு நீதான் இந்த இளவரசியோட மனித அரணா அப்படின்னு கேட்க அவனும் நீதான் முகமுடிக்கல இருக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ஆளா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான்.
அப்புறம் அந்த அடியாள் பொண்ணுங்க கிட்ட ஹீரோவை கொல்ல சொல்ல கரெக்டா அவங்க கொல்ல போற நேரம் யோன் உள்ள வந்துட்டான். அப்புறம் அப்படியே 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யோன் சூனியக்காரியோட கழுத்துல கத்திய வச்சுட்டான். அப்ப ஹீரோ கிட்ட ஹீரோயின் இங்க இருந்து கூட்டிட்டு போயிரு, மத்ததை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயின் கையில இந்த கட்டெல்லாம் அவுத்துட்டு அவளை அங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டான். வெளியில போற நேரம் கரெக்டா அங்க ராஜமாதா வராங்க. அவங்க இவங்களை பாக்குறாங்க, அவ்வளவுதான். ஆனா பேசல, எதுவும் செய்யல. உள்ள பார்த்தா இந்த சூனியக்காரி யோன் அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு உனக்கு ஒண்ணுமே ஆகலையா, நீ நல்லா இருக்கியா, இங்க எப்படி வந்த, யாரோட இதயம் மாறிச்சு அப்படின்னு கேக்குறா. என்னன்னா இவ்வளவு நேரம் வரைக்கும் ஹீரோயின் சாபத்துல தானே இருந்தா, ஹீரோயின் கையை பிடிக்கும் போது தானே அந்த சாபம் போச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி யோன் எந்திரிச்சிட்டான்ல, அவனுக்கு ஒண்ணுமே ஆகலல்ல. அதான் ஒரு டவுட்ல சூனியக்காரி அப்ப யாரோட மனசும் மாறி இருக்கு, இளவரசியை விரும்புறவங்களும் இளவரசி விரும்புறவங்களுக்கும் தானே ஏதாவது ஆகும். அப்போ உனக்கு எதுவும் ஆகலன்னா நீ அவளை கொல்றது ரொம்ப ஈஸியே, அவளை கொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேக்குறா. யோனும் இதுக்கு மேல பேசாதன்னு கழுத்துல கத்திய வைக்க இந்த நாட்டையும் ராஜாவையும் காப்பாத்தணும்னா அதுதான் பண்ணணும்னு சொல்ல யோனால இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியல. சூனியக்காரியை கொண்டுடலாமான்னு தான் பாக்குறான். ஆனா நீ என்ன கொண்டுட்ட அப்படின்னா இந்த சாபத்தை போக்கவே முடியாது, அது மட்டும் இல்லாம ராஜாவை நான் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல இவன் அப்படி ராஜாவை பாக்குறான். ஏற்கனவே ராஜா இளவரசரோட ஆத்மா வெளியில போனவனவே ஒரு ஓரமா உட்கார்ந்துருப்பாரு. இப்ப அப்படி கீழே விழ இவன் அப்படியே ராஜாவே பாக்குறான். இன்னொரு பக்கம் ஹீரோயினை தூக்கிட்டு வந்துட்டான்ல, இப்ப அவளுக்கு ஒரு வழியா மயக்கம் தெளிஞ்சிருச்சு. அப்படியே அவனை கட்டி பிடிச்சி பயந்து போய் பயங்கரமா அழுவுறா. நீ என் பக்கத்துல இருப்பேன்னு தானே சொன்ன, எங்க போனேன்னு அழுவுறா. இவனும் என்ன மன்னிச்சிரு, என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அவன் கழுத்துல ஹீரோயின் கழுத்துல ஒரு சிம்பிள் இருக்கும்ல, அதே சிம்பிள் இவன் கழுத்துல உருவாகுது. இப்ப இவங்க 2 பேரும் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்றது இதுல இருந்து தெரியுது. ஆனா அந்த சாபம் இவங்களையும் தொடருது. அப்படியே அங்க மந்திரவாதியை பார்த்தா நம்ம மந்திரவாதியோட அசிஸ்டன்ட் கைத்தாங்களா அவரை டோயஸ் டெம்பிளுக்கு கூட்டிட்டு வர அவர் ரொம்ப பாடாப்பட்டு இருக்காரு. அவர் வலி தாங்க முடியாம இருக்காரு. அதோட யோனுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்றதையும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அசிஸ்டன்ட் நோட் பண்றான் அவரோட கழுத்து வர அப்படியே கருப்பா இருக்கு. உங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த சூனியக்காரி என்ன பண்ணா அப்படின்னு கேட்க அப்பதான் இவரே சொல்றாரு, நான் இப்போ உயிரோடு இருக்கிறதே இந்த சூனியத்தாலதான். என்ன ஃபுல்லா சூனிய ஆட்கொள்றதுக்கு முன்னாடி நான் ஹீரோயினுக்கு நிறைய பண்ண வேண்டியிருக்கு, அது எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அங்க ராஜமாதா வராங்க. அவங்க வந்து மந்திரவாதி கிட்ட நீங்க இன்னைக்கு நல்ல வேலை பண்ணீங்க, அந்த குழந்தை தான் யோன்கியா, நான் இப்ப அவளை பார்த்தேன், அந்த குழந்தையால தான் இந்த சாபத்தை முறியடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ யோசிக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. ராஜா கண்ணு முழிக்க சூனியக்காரி பக்கத்துல தான் உட்காந்துருக்கா. அவரும் என்ன ஆச்சு, சாபத்தை போக்கிடுவேன்னு சொன்ன, ஏமாத்திட்டியா அப்படின்னு கேட்க சூனியக்காரியும் என்ன மன்னிச்சிருங்க, மந்திரவாதியும் அவரோட பையனும் தான் இதெல்லாம் நடக்க விடாம பண்ணிட்டாங்க. ஆமா, மந்திரவாதியோட பையன் மேல உங்களுக்கு என்ன அவ்வளோ நம்பிக்கை அப்படின்னு கேட்க ராஜாக்கு லைட்டா கோவம் வருது. நீ என்ன என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தியே சந்தேகப்படுறியா அப்படிலாம் கேட்க அப்படி இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். அது மட்டும் இல்லாம மந்திரவாதி தான் இத்தனை வருஷமா இளவரசியா அவரோட பொண்ணு மாதிரி வளர்த்திருக்காரு. அவ பேரு யோன்கி. ஆனா யோனுக்கு அது ஒரு இளவரசின்னு தெரியாது, அதனாலதான் உங்ககிட்ட தெரிவிக்கலன்றதையும் சொல்றா. அப்படியே அங்க கட் பண்ணி ஹீரோயினை காட்டினா ஹீரோயின் அசிஸ்டன்ட் அப்புறம் ஹீரோ 3 பேரும் ஒரு இடத்துக்கு வராங்க. வெளியே காவலுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன இடம்னு தெரியல. நம்ம எங்க வந்திருக்கோம்னு கேட்க அசிஸ்டன்ட்டும் உன்னை ஒருத்தங்க பாக்கணும்னு சொன்னாங்க, அதனால தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல இவளும் உள்ள போறா. பார்த்தா அங்க ராஜமாதா இருக்காங்க. நீ தான் யோன்கியான்னு கேட்க ஆமா நான் தான், நீங்க அப்படின்னு கேட்கும்போது நானும் தடுமாறுறாங்க. அவங்களால சொல்லவே முடியல நான் தான் உன்னோட அம்மானு. திடீர்னு இப்படி சொல்றேன்னு நினைச்சுக்காத, நான் சொல்றதை மட்டும் நிதானமா கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே வெளியில கட்டுறாங்க. வெளியில ஹீரோவும் அசிஸ்டன்டும் நின்னாங்கல்ல, அசிஸ்டன்டும் இப்ப இப்படி நடக்கிறது இந்த மாதிரி தான் நடக்கணுமா அப்படின்னு நினைத்தையும் புலம்பிட்டு இருக்கான். ஹீரோவும் ஒன்னும் புரியாம என்னன்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோ கழுத்துல இருக்கிற சிம்பலை அசிஸ்டன்ட் நோட் பண்றான். ஆனா அதை ஹீரோ கிட்ட சொல்லல. அப்புறம் அங்க மந்திரவாதி வர ஹீரோவும் அவருக்கு மரியாதை கொடுத்துட்டு நான் டைரக்டாவே ஒண்ணு கேக்குறேன், நேத்து நைட்டு என்னதான் நடந்துச்சு, ராஜாக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சம்பந்தம், அந்த சூனியக்காரி ராஜாவை இளவரசின்னு கூப்பிடுறா, இந்த சாபத்துக்கும் இவங்களுக்கும் என்னதான் தொடர்பு அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கான். அப்படியே உள்ள பார்த்தா ராஜமாதா பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு, அப்ப இந்த சூனியக்காரி தான் எனக்கு உதவி பண்ணா, எனக்கு அழகான 2 குழந்தைங்க பிறந்துச்சு, ஆனா அதுங்க மேல சாபம் இருக்கிறதாவும் சொன்னா. எனக்கு அப்போதைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு குழந்தையாவது காப்பாத்தணும்னு நினைச்சு நான் இளவரசரை காப்பாத்தினேன், ராஜவம்சம் தொடரணும்னு இதை பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினால இதை நம்பவே முடியல. நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு புரியுது நான் எவ்வளவு கொடூரமானவன், இவ்வளவு மோசமானவனு. நீ என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல, நீ என்ன அம்மாவை ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா நீ தான் எப்படியாவது இந்த சாபத்தை போக்கணும்னு சொல்லிட்டு அவ கையெல்லாம் பிடிக்கிறாங்க. அதோட நேத்து சூனியக்காரி ஹீரோயினை கொல்லலாம் பார்த்தால, அதெல்லாம் என்னோட தப்பு தான், நான் சூனியத்தை உபயோகிச்சதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும், எப்படியாவது இந்த சூனியத்தை போய்க்கிறேன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் அங்க இருந்து வேகமா வெளியில வந்துட்டா. நேரா மந்திரவாதிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி அப்பா அவங்க என்னென்னலாமும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளால அழுக தாங்க முடியல. நான் என்ன இளவரசியா, இதெல்லாம் அவங்க தப்பாமே, அந்த சூனியக்காரின்னு அது அவளோட தப்புன்னு சொன்னா நான் மத்தவங்களோட தப்பால பிறந்தவளா, நான் மத்தவங்களோட பாவமா அப்படி இப்படின்னு கேட்டு அழுவுறா. ஆனா மந்திரவாதி 2 அடி தள்ளி போய்
போய் ஹீரோயினுக்கு மரியாதை கொடுத்து, நீங்க இளவரசி, நான் இந்த சாபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் உங்களை மறைச்சு வளர்த்தேன், அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அழுவுறா, இப்பெல்லாம் பேசாதீங்க இப்பெல்லாம் பேசாதீங்கன்னு. ஆனா அவர் நிறுத்தவே இல்லை. அந்த சூனியக்காரியை உங்களால தான் நிறுத்த முடியும், இது உங்களுக்கு கேட்க கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீங்க இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், நம்ம நாட்டை மத்த எல்லாரையுமே காப்பாத்துறதுக்கு இதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ அப்படியே அங்க இருந்து அழுதுட்டே ஓடிட்டா. அவளால ஏத்துக்கவே முடியல அவளோட அப்பா மந்திரவாதி இல்லங்கிறத. அப்படியே இன்னொரு பக்கம் ராஜா கிட்டையும், அந்த சூனியக்காரி உங்க பக்கத்துல இருந்து அப்பாவி மக்கள் எல்லாம் கொண்டுகிட்டு இருக்கா, நீங்க உடனே அவளுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்ல, ராஜாவும் அவ உன்னை விட்டு தள்ளி இருக்க சொல்றா, நீ அவளை விட்டு தள்ளி இருக்க சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இவன் அப்படி பாக்குறான். ஆனா நான் உன்னை நம்புறேன், நான் உன்னை உண்மையான நண்பனா தான் நினைச்சிட்டு இருக்கேன், உன்னோட இந்த விசுவாசமும் உண்மைன்னு எனக்கு தெரியும் அப்படிலாம் சொல்லிட்டு சூனியக்காரி நமக்கு நடுவில் வர விட மாட்டேன் அப்படின்றதையும் சொல்றாரு. ஆனா அது மட்டும் இல்லாம ஒரு செக்கை இவனுக்கு வைக்கிறாரு. என்னன்னா, நாளைக்கு சாயந்தரம் நான் சொல்ற இடத்துக்கு ஹீரோயினை, அதான் யோன்கின்னு ஒரு இளவரசி இருக்கால, அவளை என்கிட்ட கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ தான் ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின், நான் சபிக்கப்பட்ட பொண்ணுன்றதுனால தான் அவங்க என்ன தூக்கி போட்டுட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் யாருன்னு எனக்கே தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ, நீ சபிக்கப்பட்டவளா இருந்தாலும் உன் முடி கருப்பா இருந்தானே வெள்ளையா இருந்தானே, நீ இளவரசியாவே இருந்தானே, எப்பவுமே எனக்கு நீ யோன்கி தான் அப்படின்னு பேசிட்டு இருக்க. அவ கொஞ்சம் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியுது. அப்படியே இன்னொரு பக்கம் யோன் ராஜா கிட்ட பேசிட்டு வெளியில வரான். அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால, அவ வெளியில நிக்கிறா. யோன் அவளை பார்த்துட்டு, என்னாச்சு நான் உன்னை பார்க்கவே இல்லைன்னு கேட்குறான். அவளும், நான் உங்களை தேடி தான் வந்தேன், நீங்க திடீர்னு காணாம போயிட்டீங்க, உங்களை தான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்ல, ஆமா என்னென்னலாமோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறான். எங்க போறீங்கன்னு கேட்க, நான் யோனியை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றான். இவ அப்பதான் ஒரு விஷயம் யோசிச்சு பாக்குறா. நேற்று இவளுக்கு அடிபட்டுச்சுல, அதாவது சண்டை நடந்துச்சுல, அப்ப யோன் இவன் மேலே ஒரு கீழே போட்டிருப்பான். அதனால அந்த காயத்துக்கு சூனியக்காரி மருந்து போட்டுட்டு இருக்கா. அப்ப இந்த சூனியக்காரிக்கு புரியுது, நீ யோனை விரும்புறேன்னு டேரக்டாவே கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இளவரசியை கண்டுபிடிக்கணும்னு தான் அவங்க கூட க்ளோஸா இருக்க சொன்னீங்க, அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்ல, இந்த சூனியக்காரியும், நம்ம மனசு அலப்பாஞ்சா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, அவன் தான் உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவனையே முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் சீக்கிரமாவே இளவரசியை போய் சந்திக்க போவான், நான் அந்த இடத்த கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றா. இதை அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு டக்குன்னு அவன் வேகமா போய் பிடிச்சி, நீங்க எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்றா. கல்லுக்குள் ஈரம் போல. அப்புறம் அப்படி மந்திரவாதியை தான் காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் அவரை கைத்தாங்களா கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க, அப்ப மந்திரவாதி ஹீரோவை பத்தி கேட்க, அசிஸ்டன்ட்டும் ஹீரோ கழுத்துல அந்த சிம்பிள் வந்துச்சுல அதை பத்தி சொல்றான். அப்படியே இங்க கட் பண்ணி ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்களா, அங்க யோனும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வர்றாங்க. அப்புறம் யோனும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்க, ஹீரோ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கூட நிக்கிறான். அப்ப அவளை அப்படியே சுத்தி சுத்தி வந்து, அந்த முகமுடி கலர் பத்தி ஏதாவது க்ளூ கிடைச்சிச்சா, ஏதாவது தெரிஞ்சிச்சா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல, அவ பதிலே பேச மாட்டா. அப்ப திடீர்னு அவ கையில இருந்து ரத்தம் வருது. அவன் டக்குன்னு போய் என்னாச்சு ரத்தம் அப்படின்னு சொல்ல, அவ செம்ம கட்டுப்பாயி, உன் வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாத வேலைலாம் பார்க்காதன்னு கத்தி விட்டுடுறா. அப்படி யோனை பார்த்தா ஹீரோயின் கிட்ட, இப்ப நீ எப்படி இருக்கன்னு கேட்க, அவ டைரக்டா, உனக்கு இது எப்ப தெரியும் அப்படின்னு தான் கேட்கிறா. அவனும் இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்ல, எனக்கு அப்பாவோட பொண்ணா உன்னோட தங்கச்சியா தான் வாழணும்னு ஆசை அப்படின்றதெல்லாம் சொல்றா. அவனும், அதெல்லாம் எதுவும் மாறல, நீ என் கூட வந்துரு, நீ அந்த காட்டுல இருந்தியே அதே மாதிரி உனக்கு ஒரு இடத்த நான் பார்த்து தரேன், நீ பத்திரமா இருக்கலாம், எங்கேயுமே போவேனா, உனக்கு காவலா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ ஒன்னு நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் வான்னு கூட்டிட்டு போறா. எங்கன்னா, இவ இப்ப இருக்கல்ல அந்த கோயிலுக்கு தான். அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கூடவே தான் வரா. ஒரு வழியா சூரியக்காரிக்கு இந்த இடத்த காட்ட போறாங்க. ஹீரோ, ஹீரோயின், யோன், அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு 4 பேர் இப்ப அந்த கோயிலுக்கும் வர, ஹீரோயின் யோன் கிட்ட அந்த மெழுகுவர்த்தி எல்லாம் காமிச்சு, இங்கதான் நான் இத்தனை வருஷமா தங்கிக்கிட்டு இருந்தேன், இந்த மெழுகுவர்த்தி எல்லாம் சாபத்தை போக்குறதுக்காக ஏத்திக்கிட்டு இருந்தேன்னு சொல்றா. அப்போ யோனும், இந்த சாபத்தை போக்குறதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன், அது மட்டும் இல்லாம நீ அந்த பயங்கர உருவமா மாறாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பயங்கர உருவமா, இப்ப நான் உன் முன்னாடி நிக்கிறேனே, இதுவும் நான் தான், அந்த பயங்கரமான உருவமும் நான் தான் அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேல யோனால அங்க இருக்க முடியல, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்க. வேகமா போய் அவன் கையை பிடிக்கிறா. அப்ப அவன் இருந்துட்டு, அந்த பயங்கர உருவம் நீ கிடையாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அப்படியே அழுகையா வருது. இந்த யோன் அதுக்கப்புறம் நேரா ஒரு இடத்துல போய் உட்காந்து சரக்கு அடிக்கிறான். கூடவே அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கிறா. யோனுக்கு கஷ்டம் தாங்க முடியல. நான் அவளை எப்படி காப்பாத்த போறேன், நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்றேன், ஆனா நான் அதுக்காக எதுவுமே பண்ணல. இதுல ராஜா வேற யோனை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு, நான் என் கையாலே அவளை கூட்டிட்டு போய் ராஜா கிட்ட பலி கொடுக்க போறேன் அப்படிலாம் சொல்லி அழுந்துட்டு புலம்பிட்டு இருக்கான். இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இதெல்லாம் கேட்டு என்ன நினைச்சிச்சுன்னு தெரியல, விறுவிறுன்னு நேரம் சூனியக்காரி கிட்ட தான் போகுது. எப்படியும் இடத்த காட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கேன். அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோவோட அண்ணனை காட்டுறாங்க. அந்த பயவுல படுத்தே கிடக்குது. இதுக்கு முன்னாடி ஹீரோ அடிச்சான்ல ரவுடி பேபியை டார்ச்சர் பண்ணும்போது, அதுக்கப்புறத்துல இருந்தே அவன் இப்படிதான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு படுத்து கிடக்கான் போல. அவனோட அம்மா எப்படி ஆளு வந்து, ஏன்டா இப்படி இருக்க, நீ உடம்பு சரியில்லை
உடம்பு சரியில்லைன்னு இத்தனை நாள் லீவ் போட்டோன்னா உன் வேலையே பறி போயிடும், எந்திரிச்சு வேலைக்கு போற வழியை பாரு, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் கேட்கவே மாட்டான். டேய் தப்பெல்லாம் உன் மேல இல்லடா, நீ ஹீரோ தான் கொலைகாரன்னு ஏமாத்துன, ஆனா ராஜாவும் அதை விசாரிக்காம நம்பினார்ல, அவர் மேலேயும் தப்பு இருக்குல்ல, அதனால உன் மேல பழி வராது அப்படி இப்படின்னு பேசுது. இவன் கேட்கவே மாட்டான். அந்த ஹீரோ பையன் என்கிட்ட வந்து கேள்வி கேட்டா என்ன பண்றது அப்படிலாம் கேட்க இந்த அம்மா இருந்துட்டு, அவன் கேள்வி கேட்கற அளவுக்கு நீ ஏன் இருக்கிற, இன்னும் ஒரு பெரிய பதவிக்கு போ, யாருமே கேள்வி கேட்காத இடத்துக்கு வா அப்படி இப்படின்னு மண்டைய கழுவிட்டு இருக்கு. ஒரு வழியா சமாதானாயி நல்லா திங்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே நைட் ஆயிடுச்சு. மந்திரவாதியை தான் கட்டுறாங்க. அவரை பார்க்க யோன் வந்திருக்கான். அவன் வந்து நின்று, நீங்க ஏன்பா எதையுமே என்கிட்ட சொல்லல, நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நான் அந்த காட்டுக்குள்ள இருந்து ஹீரோயினை கூட்டிட்டே வந்திருக்க மாட்டேன், இவ்வளவு தூரம் பிரச்சனையே ஆயிருக்காது, இது எல்லாமே என்னோட தப்பு தான், இப்ப நான் என்னதான் பண்ணட்டும்னு அழுதுட்டு இருக்க. மந்திரவாதியும் உன்னோட மனசு மாறிச்சான்னு கேக்குறாரு. ஆனா அவன், என்னோட மனசு மாறலாம்ல, என் மனசு அப்படியே தான் இருக்கு, எனக்கு எப்பவுமே யோனியை தான் பிடிக்கும், ஆனா திடீர்னு அவ வேற ஒரு பொண்ணா மாறும்போது அதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அப்போ மந்திரவாதி, அவ வேற ஒரு பொண்ணாலாம் மாறல, நீ அவளோட அண்ணன், நீ தான் அவளை பாத்துக்கணும்னு சொல்ல, அண்ணன் அண்ணன் என்ன சொல்லாதீங்க, அதை நான் கேட்க விரும்பலன்னு சொல்றான். அவரும், அவளை பத்தின விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா மட்டும் என்ன மாறிட போகுது, இப்பவும் உன்னால அவளை ஏத்துக்க முடியல, அதே மாதிரிதான் எப்பவும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் பாதுகாக்கணும்ல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அப்படி நம்ம ஹீரோயினை பார்த்தா ஹீரோயின் ஏதோ சத்தம் கேட்டு வெளியில வராங்க. பார்த்தா இந்த அசிஸ்டன்ட் பையன் இருக்கான்ல, அவன் கழுத்துல அந்த முகமுடி கில்லர் கத்தியை வச்சுட்டு உள்ள கூட்டிட்டு வரா. ஹீரோ அவன் ரூம்ல இருந்து வேகமா வந்ததுதான். ஹீரோயினும் அவன் ரூம்ல இருந்து வரான்றத பார்த்த உடனே அவளை காப்பாத்துறதுக்காக அவ முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கான். அப்படியே அங்க நிறைய அடியால் பொண்ணுங்களும் வருதுங்க. பின்னாடியே இந்த சூனியக்காரியும் வருது. இப்ப எல்லார் கழுத்துலயுமே கத்தி வச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சூனியக்காரி சுத்தி சுத்தி பார்த்துட்டு அந்த புக் ஆஃப் பேனிஷ்மெண்ட் இருக்கும்ல, அதை எடுத்து ஒரு அடியால் பொண்ணு கிட்ட கொடுக்க, அவ அதை வாங்கிட்டு இந்த சூனியக்காரி ஒரு கட்டை கத்தி வச்சிருப்பா, அதை கொடுக்குது. இந்த முதல் எபிசோட்ல கூட ஒரு பொண்ணை கத்தியால குத்துனாங்களா, அந்த கத்தி தான். அப்புறம் அப்படி மெதுவா ஹீரோயின் கிட்ட வந்து, உன்னாலதான் எல்லாரும் சாவ போறாங்க, இந்த அன்னைக்கானே இவனும் உன்னாலதான் சாக போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி வச்சு ஹீரோ நெஞ்சிலே ஒரு குத்திட்டா. அப்படியே குத்தி குத்தி அழுத்துறா. அப்போ அவன் நெஞ்சில ஒரு சிம்பிள் இருந்துச்சுல, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லைட் எரியுது. ஆனா அந்த லைட் அப்படியே மங்கல் ஆகிக்கிட்டே போகுது. இதுவும் கத்தி வச்சு இறக்கி இறக்கி பாக்குது. கொஞ்சம் கத்தி வச்சு குத்த கஷ்டமா தான் இருக்கு. அந்த சிம்பிள் அவனை காப்பாத்திட்டு இருந்துச்சுல, அந்த சூனியக்காரியோட கையை பார்த்தாலும் ஒரு மாதிரி ஆயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அவளால் தாங்க முடியாம டக்குன்னு கையை விட்டுடுறா. அப்புறம் அப்படியே ஹீரோ நெஞ்சில இருந்து அந்த பிரகாசமான சிம்பிள் மறைஞ்சு போகுது. அந்த இடத்துல அப்படியே சரிஞ்சு விழுறான். ஹீரோயினால இதை தாங்கவே முடியல. அவளுக்கு அப்படியே ஆத்திரமா வருது. அவ கண்ணெல்லாம் மாறுது, முடியெல்லாம் அப்படியே வெள்ளையா மாறுது. அலறிக்கிட்டு ஆன்னு கத்துறா. அடியால் பொண்ணுங்க அசிஸ்டன்ட் எல்லாரும் கீழே போய் விழுறாங்க. அப்படியே அந்த சூனியக்காரியை பார்த்து முறைச்சுக்கிட்டே சாவு சாவு அப்படின்னு சொல்ல, அவ அப்படியே காத்துல பறந்து ஹீரோயின் கைக்கு வரா. ஹீரோயின் சூனியக்காரி கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ சூனியக்காரிக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு பொண்ணு வந்துச்சுல, அந்த பொண்ணோட ஞாபகம் தான் வருது. ரொம்ப ஆக்ரோஷமா ஹீரோயின் சூனியக்காரியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல ஹீரோவை காப்பாத்தினாங்களா, இந்த சூனியக்காரிக்கு என்னாச்சுன்றதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.